உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான மேக் இன் இந்தியா திட்டத்தில் தோல்வியடைந்துள்ள ஒன்றிய பாஜக அரசு உற்பத்தி துறையை சீனாவிடம் தாரை வார்த்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3வது நாளான இன்று மக்களவை கூடியதும் மகா கும்பமேளாவில் நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தது குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு அவைத்தலைவர் மறுப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. I would like to bring attention to Gupti Fort located in my constituency of Anantapur, sir. This basic fort, the largest in the state, has witnessed the rise and fall of MPs. இதே பிரச்சனையை மாநிலங்களவையில் எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதிக்க அவைத்தலைவர் மறுப்பு தெரிவிக்கவே வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை மக்களவையில் தொடங்கி வைத்து பேசிய ராகுல் காந்தி, குடியரசுத் தலைவர் உரையில் புதிதாக எதுவும் இல்லை என்றும் கடந்த முறையும் அதற்கு முன்பும் தெரிவித்தவற்றையே மீண்டும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடு முன்னேறியுள்ளதாக கூறினாலும் வேலையில்லா திண்டாட்டத்தை சரி செய்ய முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேக் இன் இந்தியா நல்ல திட்டம் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி, ஆனால் அது தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். இந்தியாவை விட சீனா 10 ஆண்டுகள் முன்னோக்கி இருப்பதாகவும், விண்வெளி, பேட்டரி தயாரிப்பு, ரோபோட், மோட்டார்கள் என அனைத்திலும் இந்தியா சீனாவை விட பின்தங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். The Prime Minister proposed the Make in India program. I think a good idea. We saw the statues, we saw the functions, we saw the so-called investment, and the result is right in front of me. Manufacturing fell from 15.3% of GDP in 2014 to 12.6% of GDP today. That is the lowest share of manufacturing in 60 years. மகாராஷ்டிர மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கும் இடையே 70 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டதாகவும், இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். हिमाचल प्रदेश जितने बड़े वोटर्स लोकसभा के बाद जादू से आ जाते हैं. अब हम क्या कह रहे हैं? हमने इलेक्शन कमीशन से रिपीटेडली कहा है कि हम आरोप नहीं लगा रहे हैं. आप एक काम कीजिए, हमें लोकसभा की वोटर लिस्ट दे दीजिए, नेम एड्रेस और इलेक्ट्रॉनिकली दीजिए, और विधानसभा. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் நாட்டில் எவ்வித வளர்ச்சித் திட்டங்களையும் அறிமுகப்படுத்த முடியாது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.